ரிஷபராசி அன்பர்களாகிய உங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க மனதளவில் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க. என்ன பண்ணன்னு தெரியாமல் ஏது பண்ணன்னு தெரியாமல் பல குழப்பங்கள் பல போராட்டங்கள். அதுவும் ரிஷபராசிக்காரங்களுக்கு மெயின் பிரச்சனையே இந்த கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப பிரச்சனை. கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறாமல் இருந்த காலகட்டத்தில் இருந்து தப்பிச்சு உங்களுடைய அத்தனை விதமான நல்ல விதமான எதிர்பார்ப்புகள் நிறைவேறி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் ஆனி மாதத்துக்கு மேலே நகர்கிறார். அவருடைய நகர்வு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் சென்று உங்களுடைய விஷயங்களில் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களால் முடியாது, இதை செஞ்சால் உனக்கு பிரச்சனை, நீ செய்யாதுன்னு உங்களை தடை பண்ணி வச்சாங்களோ அத்தனை விஷயங்கள் நீங்கள் செய்து முடிப்பீங்க. அதேபோல் ரிஷபராசி என்பவர்களுடைய திருமண வாழ்க்கை இனிமேல் தான் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வரப்போகுது. நீங்கள் உங்களுக்கான வரன் தேடுறீங்க, உங்களுக்கான வாழ்க்கை துணை தேடி இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து ஆனி மாதத்துக்கு மேல் உங்களுக்கான வாழ்க்கை துணை உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு நாட்களாக நீங்கள் தேடினீங்க, இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணையை உங்களையே தேடி வந்து உங்களை திருமணம் முடிப்பதற்கான சாத்தியம் அதிகமாக இருக்குது. ஸோ அதேபோல் நண்பர்கள் மூலமாக நிறைய ஏமாற்றம், உறவுகள் மூலமாக நிறைய ஏமாற்றம், துரோகம் இதெல்லாம் சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்த பிறகு தான் உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ், நிறைய முன்னேற்றங்கள். நண்பர்கள் யாரெல்லாம் உங்களை டிப்ரெஷன் ஏற்படுத்துகிறாங்களோ, அதாவது இந்த உறவு என்னை ஏமாத்துன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை விட்டு நீங்கள் கடந்து வர்றதுக்கு இன்னும் காலமாகுது. கிட்டத்தட்ட 3 வருஷ காலமாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய நல்ல உறவு என்று நினச்சவங்க உங்களை மிஸ்யூஸ் பண்ணாங்கள்ல. ஸோ அந்த மிஸ்யூஸ் பண்ண அத்தனை பேருமே உங்களை விட்டு டிஸ்கரேஜ் ஆகி அவங்க செய்த தவறுக்கு உங்களிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் உங்களிடம் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் ஒரு பிரிவுக்குள்ளே போயிட்டீங்க, பிரிவுங்கிறது கணவன் மனைவி உறவில் பிரிவுக்குள்ளே போயிட்டீங்க, ஆனால் சேரணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த காலகட்டங்கள் ஜூன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆங்கில மாதத்துக்கு பார்க்கும்போது ஜூன் மாதம், தமிழ் மாதம் என்று பார்க்கும்போது ஆனி மாதத்துக்கு மேலே உட்காந்து பொறுமையாக பேசுங்க. மனசார விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்களிடம் அவர்கள் மீண்டும் வந்து சேரும்.